பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். 2026 சந்திக்கின்றோம். நீங்கள் 2026 ஆண்டு பிறக்கின்ற பொழுது மக்களுக்கு மிக இனிமையான மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருந்தீர்கள். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு. நன்றி நன்றி நன்றி. மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கின்ற பொழுது மக்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை உள்வாங்கி அந்த செய்தி என்ன விடயத்தை செய்ய சொல்கின்றதோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இப்பொழுது பலர் நகரத் தொடங்கியிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக. இதிலே உங்களுக்கு இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவர்கள் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். எது ஏறுகின்றது, எது இறங்குகின்றது, வட்டி விகிதத்தை எப்படி சரி செய்து வைத்திருப்பது, அந்த வட்டி விகிதத்தில் இருந்துதான் வீடு வாங்குவது விற்பது என்கின்ற விடயங்கள் மிக வேகமாக நகர்த்தப்படுகின்றன. சரியா? சரி. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன விடயங்களை முன்வைத்திருக்கிறது? இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விடயம் என்னன்னு சொன்னால், போப்பர்ஸில் இருந்த மத்திய வங்கியோட வட்டி வீதத்தை 3.75 மாற்றி இருக்கணும். அதுக்காக தான் நான் முதல் ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறோம். அந்த இன்ஃப்ளேஷனை 3.8 3.6 கொண்டு வந்தால் தான் அவையில் 3.75 மாற்றலாம்னு ஏற்கனவே நாங்கள் முதல் அந்த வீடியோவில் தெளிவாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 3.7 கொண்டு வந்து போட்டு திருப்ப இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை 3.6 மாற்றி பிறகு இப்போ 3.2 கொண்டு வந்திருக்கணும் பணவீக்கத்தை. அப்போதான் திருப்பி பிப்ரவரியில் ஒரு குவார்டரை குறைக்கலாம். அப்போ 3.6 வச்சுக்கண்டு அவைகளால் பிப்ரவரியில் ஒரு குவார்டரை குறைக்க முடியாது. அப்போ அதுக்காக வேண்டி முன்கூட்டியே அவைகள் 3.2 மாற்றி ரெடியாக இருக்கணும். அநேகமாக பிப்ரவரியில் ஒரு குவார்டர் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் தான் அவைகள் ஏற்கனவே இதை குறைச்சிருக்கணும். அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசம்பர் மாதம் என்னென்னு சொல்கிறது, இந்த மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைப்பதில்லை நோமலாக. ஏனென்று சொன்னால் அதை பர்ச்சேஸ் காலம் டிசம்பரில் மிக கூடிய பர்ச்சேஸ் காலம். அப்படி அவைகள் குறைக்க முற்பட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் சடன்லியாக அதிகரிச்சிடும். ஆனால் அவைகள் தவிர்க்க முடியாமல் குறைச்சிருக்கணும் இந்த டிசம்பர் மாதம். ஆகவே திருப்பி ஒரு பிப்ரவரி மாதமும் குறைக்க போயினோம். ஆனால் அந்த இன்ஃப்ளேஷன் என்றது 3.2 இருக்குது. அது உண்மையாகவே இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குதா, பொருட்களோட விலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா என்றா இல்லை. ஸோ நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கவும். ஏனென்று சொன்னால் ஜனவரி பிப்ரவரியிலான் அந்த விடயங்கள் மக்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்னொரு லாபம் என்னென்னு சொன்னால் இந்த மந்த்லி பேமெண்ட் செய்கிறவ, மோர்கேஜ் மந்த்லி பேமெண்ட் செய்கிறவைக்கு குறைக்கப்பட்டு இருக்கு. எப்படி அது குறைக்கப்படுகிறது? குறைக்கப்படுறதுன்னு சொன்னால் அந்த பேஸ் ரேட்டில் இருந்தாவே, உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஃபிக்ஸ் ரேட் இல்லாமல் வேரியபிள் ரேட்டில் எடுத்திருந்தா குவார்ட்டர் குறைக்க மந்த்லி பேமெண்ட் குவார்ட்டர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குறைக்க அவங்க வங்கியும் அந்த குவார்ட்டரை குறைக்கும். அப்போ அந்த மந்த்லி பேமெண்ட் எல்லோருக்கும் குறைவாக வரும். அப்போ பிப்ரவரியும் போய் ஒருக்கா குவார்ட்டரை குறைச்சினோம்னு சொன்னால் 0.5% குறையுது. 0.5% குறையக்க அந்த ஓரளவு மந்த்லி பேமெண்ட்டில் கொஞ்சம் மக்கள் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் ஒரு லாபத்தை நாங்கள் உடனடியாக எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே வேளையில் இந்த பொருட்களோட விலையிலையும் ஒரு மாற்றம் பெறுமா இருந்தால் தான் இந்த முழுமையாக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் குறைஞ்சதை நாங்களும் சாதாரண மக்களும் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே ஓரளவுக்கு இந்த 2026 ஆண்டு என்பது மக்கள் மூச்சு விடக்கூடியதாக இருக்குமா? அப்படித்தான் என்னென்னு சொல்கிற பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கணும். ஏன்னு சொன்னால் வீட்டின் விலையில் ஒரு மாற்றம் பெறும், குறையும், வட்டி வீதம் நல்லா குறைஞ்சி கிட்டத்தட்ட
3%க்கு வட்டி வீதம் பேஸ் ரேட், அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து 3%க்கு வர்றத வாய்ப்பாக இருக்குது. அதோட இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டார்கெட் வந்து 2%. அட்லீஸ்ட் என்னுடைய அறிவுக்குட்பட்டு நான் பார்க்குறேன் ஒரு 2.5 அந்த பணவீக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த வருடம். ஆகவே இந்த வருடம் மக்கள் என்னென்னு சொல்றது பொருளாதார வளர்ச்சி வரும் என்று தான் அரசாங்கமும் அறிவிச்சிருக்கிறோம். பொறுத்திருந்துதான் இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2026 நீங்கள் நிறையவே பணியாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் வந்து சேர்க்கிறது. நிச்சயமாக. இப்பொழுது வீடொன்றை வாங்குகின்றவர் அதனை வசிப்பதற்காக வாங்குகிறார், குடியிருப்பதற்காக வாங்குகிறார். அந்த வீட்டை வாடகைக்கு விடுவதற்கான வசதி இருக்கிறதா? அதில் சட்டம் இடம் கொடுக்கிறதா அவ்வாறு செய்வதற்கு? நல்ல ஒரு கேள்வி. இதை நிறைய பேர் என்னோட கோல் பண்ணி கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு ஊடக ரீதியாக நாங்கள் தெரிவிக்க எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஆகவே இந்த ரெசிடென்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வாங்கி வாடகை கொடுக்கக்குள்ள அவையில் அதை பாய்டிலேட்டாக மாற்றி தான் கொடுக்க வேணும். இல்லாத பட்சத்தில் அவைன்ற இந்த பில்டிங் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. நாளைக்கு ஒரு ஃபயர் நடந்தாலோ என்ன நடந்தாலோ இவையில் ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கலுக்கு போய் மாட்டிடுவேணும். அப்போ அந்த வகையில் வாங்கி வாடகை கொடுக்குற சிஸ்டத்துக்கு நாங்கள் மாற்றாமல் ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் மூவ் பண்ணிக்கண்டு வேறு ஆட்களுக்கு ரெண்ட்டு கொடுப்போமாக இருந்தால் அது சட்ட சிக்கலை கொண்டு வந்து முடிச்சிடும். ஆகவே எங்களோட தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்கணும். ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்களா, வாடகை கொடுக்க போகிறீங்களா, டக்குண்டு வாய்ட்டிலேட்டாக மாற்றி போட்டு கொடுத்தீங்கண்டா அந்த பில்டிங் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். இப்படி எல்லா சட்டத்திலையும் அந்த நீங்கள் ரெண்ட் கொடுக்கறதுக்கான அடிப்படை விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் சட்ட சிக்கல்களுக்குள்ளே போய் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டியதாக போயிடும். ஆகவே எங்கள் தமிழ் மக்கள் இதில் கவனமாக இருக்கும். குடியிருப்பதற்கென்று வாங்குகின்ற வீட்டை வாடகைக்கு விடுகின்ற பொழுது இவ்வகையான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயம். இதற்கு ஒரு தொகை பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது செலவு ஏற்படாதா? அவ்வாறு மாற்றுகின்ற பொழுது பெரிய அளவில் செலவு இருக்காது. மோர்கேஜை அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனில் நாங்கள் மாற்றி அமைக்கிறது தானே ஒரு விடயம். இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய செலவு எங்களுக்கு தந்துடும். நாளைக்கு ஒரு டெனண்டை இருத்தி விட அவர் போய் ஒரு மோர்கேஜை அதாவது ரெண்டை தராமல் விட நாங்கள் கோர்ட்டுக்கு போயக்குள்ள இப்படியான பல விடயங்கள் நாளைக்கு இந்த டெனன்ட் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யும் போது நெருப்பு கிருப்பு எரியக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது வந்து கவர் பண்ணாது. அப்போ இவரே எல்லாம் பொக்கெட்டால் அந்த லேண்ட்லோட் யார் ஓனரோ அவர் தான் அந்த பொக்கெட்டால் சிரவழிக்க வேண்டியதாக போயிடும். இதுகளில் எங்களோட மக்கள் மிக கவனமாக தெளிவாக இருக்கும். அதாவது நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்பது ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுகின்றவராகவும் இருக்கலாம், அல்லது அப்படியான ஒரு வீட்டை வாடகைக்கு பெறுகின்றவராகவும் இருக்கலாம். இரண்டு பக்கத்தினரும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படியா? இல்லை, வீட்டை வாடகை கொடுக்கிறவர் தான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். டெனண்ட்டுக்கு இருக்கிறவர் அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு டெனன்சி எக்ரிமெண்ட் இருக்குது, அவ்வளவுதான். அவருக்கு அந்த பில்டிங்கில் எந்த விதமான அக்கறையும் இருக்காது. அவர் ஒரு வாடகைக்கு இருக்கிற ஒரு ஆள். ஆகவே நாங்கள் அதாவது வீட்டு ஓனர் தான் இதுகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை, அதாவது அந்த ஆண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற விடயம் என்பது உண்மையில் அதில் இருந்து மக்கள் மீளாமல் இருக்கின்றார்கள். ஆங்காங்கே இருந்து சில தொண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அரசாங்கமும் முடிந்த வரைக்கு அந்த மக்களை மீளவும் சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மவர்கள் தொண்டு அமைப்புகள் ஊடாக தங்களுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இப்போ ஜனாதிபதி வந்து அந்த என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த இவ்வளவு காலம் இருந்த ஜனாதிபதிகளை விட இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து நல்லவரோ கெட்டவரோ நான் சொல்ல வர இல்லை. அதே வேளையில் அவர் வந்து அந்த கை சுத்தமாக இருக்குது. அதாவது வர்ற காசு எல்லாத்தையும் தங்களுடைய மக்களுக்கு, அதாவது இலங்கை வாழ் மக்களுக்கு அவர் அந்த சிறப்பாக செய்கிறார். சில விடயங்களில் எங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருவர் சிறப்பாக செய்யக்க அவரை நாங்கள் தூக்கி விடுவோம். அதுகளில் கவனமாக இருக்கணும். அந்த வகையில் இப்போதைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் அவருடைய கை அதாவது சுத்தமாக இருக்குதுன்றதை நான் நேரடியாகவும் பல விடயங்களையும் உற்று பார்க்கும்போது எங்களோட மக்களுக்கு இந்த அடிப்படை உதவிகள் எல்லாம் அந்த சந்து பொந்தில் இருக்கிறவர்கள் கூட போய் சேருது.
பழைய ஜனாதிபதியே இருந்தவர்கள்லாம் பொக்கெட்டை தங்கட குடும்பமும் தங்கட பொக்கெட்டை நிரப்பினவர்கள். இன்றைக்கு இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் இந்த மக்களுக்கு இந்த அடிப்படை உதவியில் போய் சேர்றதுக்காக 24 மணித்தியானமும் அந்த இடத்துல நின்று தன்னுடைய அதாவது ஜனாதிபதி தான் எப்படி இருக்கணுமென்றதை விட்டு ஒரு சாதாரண மகன் மாதிரி இப்படியான சில விடயங்களை செய்கிறத அவரையும் நாங்கள் இந்த வகையில் பாராட்ட, கருத்து முரண்பாடு இருந்தாலும் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்ட வேணும். நிச்சயமாக. ஆகவே 2026 என்பது எங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உறவுகளுக்கும் நல்ல ஆண்டாக அது அமைய வேண்டும். அதுபோல உங்களுடைய பணியை பொறுத்தவரையிலே உங்களுடைய வர்த்தக துறையும் சிறந்தோங்க வேண்டும் என மீண்டும் இனிய நல் வாழ்த்துக்களை தங்களுக்கு தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்து நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.